பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் ஆதியாகமம் 41:41. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன். பிரியமானவர்களே, யோசேப்பின் சிறையிருப்பை மாற்றிய தேவன் அவனை அரண்மனைக்கும் அரண்மனையில் உள்ள அதிகாரிகளுக்கும் மேலே அதிகாரியாக்கினான். அதாவது, உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவா என்ற வார்த்தையின்படி தேவன் யோசேப்பை ஆசீர்வதித்தார். அதுபோல கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இன்று நம் தேசத்தில் அதிகாரியானால் எவ்வளவு நலமாயிருக்கும் பாருங்கள். காரணம், பஞ்சத்தினால் தேசம் அழிந்து போகாமல் காப்பாற்றியவர் யோசேப்பு. அதுபோல நன்மை செய்யவும் நற்கிரியைகளின் ஐசுவரியவன்களாகவும் அநேகருக்கு உதவி செய்கிறவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். சிறையில் இருந்து சிங்காசனத்துக்கு உயர்த்தப்பட்ட யோசேப்பின் கையில் ஆஸ்திகள் வந்து குவிந்தது. பார்வோன் தன் வீட்டுக்கு ஆண்டவனாகவும் தன் ஆஸ்திகளுக்கெல்லாம் அதிபதியாகவும் யோசேப்பை உயர்த்தினான். எகிப்து தேசத்தின் செல்வம் முழுவதும் யோசேப்பின் வம்சம் வந்தது. யோசேப்பு தன் சகோதரர்களுக்கு தேவையான அளவு தானியமும் பண மூட்டையும் கொடுத்து உதவி செய்தான். யோசேப்பின் தேவன் இப்படிப்பட்ட வாஞ்சையுள்ளவர்களை சிங்காசனத்தில் அமர்த்துவார், ஆஸ்தியையும் தருவார். அதுபோல தேவ பிள்ளைகளின் வாழ்வும் ஊதியமும் யோசேப்பின் வாழ்க்கையை போல் இருக்க வேண்டும். உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் முடிவு சம்பூரணமாய் இருக்கும் என்ற வார்த்தையின்படி உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வும் எல்லா நன்மைகளால் நிரம்பி சம்பூரணமாய் இருக்க வேண்டும். ஆகவே நாமும் நம் வாழ்க்கையை குறித்தும் குடும்பத்தை குறித்தும் சபை தேசங்களை குறித்தும் தரிசனம் உள்ளவர்களாயிருக்க வேண்டும். எந்த ஒரு நோக்கம் இல்லாமல், லட்சியம் இல்லாமல் இந்த பூமியில் வாழக்கூடாது. யோசேப்பை போல தரிசனம் உள்ளவர்களாய் வாழ்வோம். உன்னதமான ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்போம். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.